வணக்கம், சொக்கலிங்கம் பழனியப்பன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம சேனலில் வந்து 1-2 குவரிஸ் வந்துருந்துச்சு. சார், போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணுறது, மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி பார்ப்போம். போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோலையும் பார்த்துருக்கோம். ஸோ போர்ட்ஃபோலியோங்கிறது வந்து ஒரு பல முதலீடுகள் சார்ந்த ஒரு கலவை. ஒரு காமன் மேனுக்கு உள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குட்டி பங்கு சார்ந்தது, டெட்டு கடன் சார்ந்த முதலீடுகள், ரியல் எஸ்டேட்டு, கோல்டு தங்கம், சில்வர், ப்ரெஷியஸ் ஐட்டம்ஸ்னு வச்சுங்க. இதையெல்லாம் தாண்டி வந்து ஓன் பிஸ்னஸ்ஸு, ஓன் ஈக்குட்டி, ப்ரைவேட் ஈக்குட்டி, மல்டிபிள் ஐட்டம்ஸ், வெஞ்சர் கேபிட்டல் அதெல்லாம் பண்ணுறாங்க. தோஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் திங்ஸ். அதெல்லாம் ஆல்மோஸ்ட் இட் இஸ் லைக் ஈக்குவலன் டு பிஸ்னஸ். ஸோ அந்த கேட்டகரியை பூரா ஒரு பிஸ்னஸுங்கிற பக்கெட்டில் போட்டுருவோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃப்ரம் அன் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ், ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டினரி பர்சனுக்கு வந்து அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு, அவங்களுடைய தேவைகளுக்கு, அவங்களுடைய ஃப்யூச்சர் நெசசிட்டிஸுக்கு அவங்க முதலீடு செய்யக்கூடியது அன்றாட தேவைகளுக்கு. ஸோ அப்படின்னு வந்து பார்க்கையில் வந்து ஜென்ரலாக வந்து ஃபுட் பிரமிட்னு சொல்லுவோம். ஃபுட் பிரமிட்னு உங்களுக்கு கிராஃப் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபுட் பிரமிட்டில் வந்து என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து பேஸில் வந்து கார்போஹைட்ரேட் சொல்லுவாங்க. அதாவது ரைஸு, கோதுமை, அரிசி, ப்ரெட்டு, சீரியல்ஸு, அதெல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ தட் ஃபார்ம்ஸ் தி கோர் பார்ட் ஆஃப் த ஃபுட் செயின். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு நெக்ஸ்ட் லெவல். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பால், சீஸு, மீட்டு, ஃபிஷ்ஷு, அது மாதிரி ஐட்டங்கள். அதுக்கும் மேலே ரொம்ப ஸ்பேர்ஸ்லி யூஸ்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டு, டைரக்ட் ஃபேட்டு, கீ, வேறு சின்ன சின்ன இன்க்ரீடியன்ட்ஸ், வாசனை ஐட்டங்கள், அதெல்லாமே வந்து கொஞ்சம். ஸோ இதுதான் ஃபுட் பிரமிட்னு சொல்லுவோம். ஸோ சிமிலர்லி இப்போ நான் இங்கே உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிரமிடை கொடுக்குறேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பிரமிட் இது வந்து இப்போ நான் இந்த போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் சரி, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிரமிட்னு யாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் மெயின்லி ஃபார் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ். ப்ரிடாமினட்டாக எனக்கு ஒரு 8-9%, ஏன்னா இன்றைக்கி வந்து இப்போ பேங்க் டெபாசிட்லாம் ஒரு 5-6% ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு 8.5 to 9% ஒரு மிக்சரில் வேணும், பட் ஒரு கன்சர்வேட்டிவாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகத்தான் இதை வந்து இந்த பிரமிடை கொடுக்குறேன். ஸோ இட் இஸ் மோர் டுவர்ட்ஸ் கன்சர்வேட்டிவ் பீப்புள், யங்கர் ஜென்ரேஷன் ஹூ கேன் வெயிட் ஸ்டில். ஸோ அப்படின்னு வந்து பார்க்கல, இது வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகும். இதில் அதீத லாபம் இல்லைன்னா கூட, உங்களுக்கு அதீத வருமானம் இல்லைன்னா கூட ஒரு டீசெண்டான வருமானம் கிடைக்கும். கம்பேரிட்டிவ்லி த ரிஸ்க் இஸ் லெஸ் கம்பேரிட்டிவ்லி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் வந்து ப்ரிடாமினன்ட்லி ஷுட் பி ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட நான் ஐ வுட் சே இது எல்லாமே வந்து ஒவ்வொரு நபருக்கும் அவரவரின் தேவைக்கு ஏற்ப நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும். பட் இது வீடியோ அப்படிங்கிறதுனால ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 60% வரைக்கும் ஃபிக்ஸ்ட் இன்கமில் வச்சுக்கலாம். அதாவது கடன் சார்ந்த திட்டங்கள்னு சொல்லலாம், அல்லது நிரந்தர வருமானம் தரக்கூடிய திட்டங்கள்னு சொல்லலாம். அது வந்து ஒரு 60%. ஒரு 30% வந்து பங்கு சார்ந்த திட்டங்கள். ஸோ ஒரு நான் ரிஸ்க் எடுக்கிறேன், அப் டவுன் ஆனாலும் பரவாயில்ல, நான் போட்ட முதலீடு 50% குறைஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது தான் அந்த ஈக்குட்டி ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அது ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. அதில் வந்து ஒரு 30%, ஒரு 10% வந்து ஐ ஹவ் கிவன் டு கோல்டு. ஸோ இது தான் இது வந்து ஒரு 3 லேயர். ஸோ பேஸ் லேயர் ஷுட் பி டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். மிடில் லேயர் வந்து ஈக்குட்டி கொஞ்சம் கிக்கப் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன்ஸை தர்றதுக்கு. ஆன் டாப் ஆஃப் இட் க்ரீம் வந்து கோல்டு. ஸோ தட் இஸ் த வே ஐ ஹவ் கிவன். ஸோ இப்போ இதில் வந்து ஃபிக்ஸ்டு இன்கம் அப்படின்னு சொல்லல, நான் ஜென்ரலாக எதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை குவாலிட்டி டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அது அல்ட்ரா ஷார்ட் டர்மாக இருக்கலாம், லிக்விட் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், அல்ல லோ டியூரேஷன் ஃபண்ட்ஸாக இருக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஹை குவாலிட்டி ரிமெம்பர். ஸோ ஹை குவாலிட்டி டெட் ஃபண்ட்ஸு, ஆர்பிஐ பாண்ட்ஸு, பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு, போஸ்ட் ஆஃபீஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமு, மந்த்லி இன்கம் பிளான், இது எல்லாமே ஒவ்வொரு நபருக்கும் நம்ம தனியாக டிசைன் பண்ணணும். பட் இன் ஜென்ரல் தீஸ் ஆர் ஆல் த கான்ஸ்டியூயன்ட்ஸ். பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், இஸ் அ வெரி குட் ஐட்டம். அண்ட் AAA ரேட்டட் எஃப்டிஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு, அதுவும் கம்பெனியை நீங்கள் அனலைஸ் பண்ணி ப்ராப்பரான எஃப்டிஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே கோர் பார்ட் ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். திஸ் இஸ் த பேஸ், பில்டிங் பிளாக் ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அந்த பிரமிடு.
அதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் வந்து ஈக்விட்டி சொல்கிறோம். ஈக்விட்டியில் வந்து ஐ வுட் ரெக்கமெண்ட் ப்ரிடாமினென்ட்லி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுவும் பர்டிகுலர்லி டைவர்சிஃபைடு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ப்ரிஃபரபிளி மல்டி கேப்பு. ஸோ இன்னும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ண தெரியும் அப்படிங்கையில் வந்து லார்ஜ் கேப்பு, மல்டி கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், ஹைப்ரிட் அக்ரெசிவ், இது மாதிரி ஃபண்ட்ஸுகளில் எல்லாத்தையும் பிரித்து ஒரு 30% போட்டுக்கலாம். அண்ட் தென் கோல்டுலையும் நவடேஸ் யூ ஹேவ் மெனி ஆப்ஷன்ஸு. த பெஸ்ட் பீயிங் சாவரின் கோல்டு பாண்ட்ஸு, அதற்கப்புறம் வந்து கோல்டு ஃபண்ட்ஸு, அப்புறம் ஃபிசிக்கல் கோல்டு இடிஎஃப்பு, ஆர்னமெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் உங்கள் மனைவிக்கு கொடுக்குறதுக்காகட்டும், உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்காகட்டும், அல்லது உங்களுடைய பர்சனல் கன்சம்ஷனுக்காகட்டும் ஆர்னமெண்ட்ஸ், அதுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். ஸோ இந்த 3 லேயரில் வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கிட்டத்தட்ட இந்த ரேஷியோஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா you can get anywhere between 8.5 to 9%. That is not guaranteed. ஏன்னா கோல்டு we don't know exactly how prices will go up or go down. அதே மாதிரி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டும் நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஏறும் இறங்கும்னு ஒரு குறிப்பிட்ட டயத்தில் தெரியாது. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கோல்டு வில் ஆல்சோ கிவ் டீசன்ட் ரிட்டர்ன்ஸ், இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு கலவையாக பண்ணி ஒரு லாங்கர் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனில் you will get around 8.5 to 9% generally. So specific queries we have to customize for each individual, each investor or each family according to their needs. So happy investing. மீண்டும் ஒரு முறை இன்னொரு டாப்பிக்கில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிரமிடில் வந்து நம்ம ரியல் எஸ்டேட்டை வந்து கால்குலேஷன்லேயே எடுத்துக்கல, கணக்கிலே கொண்டு வரல, நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணவும் இல்லை. மெயின் ரீசன் பீயிங் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் இல்லிக்யூட். அதில் ரெண்ட்டு வரும், ஒத்துக்கிறேன். பட் அந்த ரெண்ட்டுமே வந்து இட் இஸ் டவுட்ஃபுல். ஏன்னா இன்பிட்வீன் ஒரு 1 month ரெண்ட்டு வராது, 2 months ரெண்ட்டு வராது, அல்லது வீட்டில் இருக்கவங்க வாடகைக்கு இருக்கவங்க காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த அன்சர்டன்டிஸ்லாம் இருக்குது. அதனால் வந்து அதில் ஒரு ரெகுலர் கேஷ் ஃப்ளோவில் கன்சிடர் பண்ண முடியாது. தட்ஸ் ஒய் நான் வந்து ரியல் எஸ்டேட்டை இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக எடுத்துக்கவே இல்லை உங்களுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு. I have gone with highly liquid investments, at least any time disposable-ஆக இருக்கிற மாதிரி உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிரமிட்டுக்கே எடுத்திருக்கேன். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அஃப்கோர்ஸ் யூ டூ இட் ஆன் யுவர் ஓன் ரிஸ்க் in a separate way, not into this portfolio. செப்பரேட்டாக அது நீங்கள் பண்ணிக்கிறபடி பண்ணிக்கோங்க. இட்ஸ் மோர் லைக் கைண்ட் ஆஃப் வெரி லாங் டேர்ம் அசெட்டு. சம்டைம்ஸ் கேஷ் ஃப்ளோ வில் பி வெரி ரெகுலர். ரேர்லி கேஷ் ஃப்ளோஸ் வந்து ஸ்டாப் ஆகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் சீனரியோவில் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் பூரா அடிபடும் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் வச்சுருந்தீங்கன்னா சடனாக ஒருத்தர் காலி பண்ணிட்டு போயிட்டாருன்னா திருப்பி அது வாடகை கிடைக்க ஆரம்பிக்க 3 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். ஸோ தோஸ் ஆர் ஆல் த அன்சர்டன்டிஸ். செகண்ட் திங் வந்து yield இஸ் ஆல்சோ வெரி லோ. ஸோ அதனால் வந்து ஐ ஹவ் நாட் கன்சிடர்ட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டு தி pyramid. That is the main reason.